ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் நீங்க டெய்லி நியூஸ்ல ஏன் நம்ம தெருல கூட பார்க்குற ஒரு விஷயம்தான், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அட 5 நிமிஷத்துல இத பத்தி கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழ்நாட்டுல எலெக்ஷன் டைம்னாலே போதும் இல்லையா? நம்ம ஊர்ல ஒவ்வொரு தெரு சுவத்திலையும் இந்த மாதிரி கட்சி சின்னங்களை பெயிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. உதயசூரியன், தாமரை, இலை, கை சின்னன்னு இதெல்லாம் பார்க்காம நம்மளால அந்த சீசனை கடக்கவே முடியாது. சொல்லப்போனா இது நம்ம லைஃப்ல ஒரு பார்ட்டாவே மாறிடுச்சு. ஆனா நம்ம வீட்ல பெரியவங்க பேசும்போது கவனிச்சிருக்கீங்களா? இந்த பார்ட்டிங்கெல்லாம் சும்மா மக்களை பிரிக்கிற வேலை தான் பாக்குதுங்க அப்படின்னு ஒரு பேச்சு எப்போதுமே இருக்கும். நிறைய பேருக்கு இந்த கட்சிகள் மேல ஒரு கோபம், ஒரு எரிச்சல் இருக்கு. நாட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இவங்க தான் காரணம்னு கூட நினைக்கிறாங்க. முதல்ல இந்த கட்சிகள் மேல என்னென்ன புகார்கள் இருக்கு, மக்கள் ஏன் அவங்கள குறை சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்ஷன். ஓகே, எல்லாரும் இவங்கள திட்டுறாங்க, குறை சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு இந்த கட்சிகள்? ஒரு டெமோக்ரஸிக்கு இது ஏன் இவ்ளோ இம்பார்ட்டன்ட்? இந்த ஒரு முக்கியமான கேள்விக்கு தான் நாம இப்ப பதில் தேட போறோம். சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு பார்ட்டினா என்ன? இதை நம்ம ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இந்த கான்செப்ட சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா? வேற எங்கேயும் போக வேண்டாம். நம்ம தல தோனியோட சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம். ஆமா, நம்ம சிஎஸ்கே டீமை வச்சு இதை நாம புரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு கிரிக்கெட் டீமுக்கு என்னெல்லாம் வேணும்? ஒரு கேப்டன் வேணும், களத்துல விளையாட பிளேயர்ஸ் வேணும், ஜெயிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி வேணும். அதை விட முக்கியமா சப்போர்ட் பண்ண ஃபேன்ஸ் வேணும். அவங்களோட அல்டிமேட் கோல் என்ன? கோப்பைய ஜெயிக்கிறது. கரெக்டா? ஓகே, இப்போ உங்க எக்ஸாமுக்கு தேவையான டெக்னிக்கல் டெஃபினிஷன் ஸ்கிரீன்ல இருக்கிறத அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இதுல பாருங்க, கான்டெஸ்ட் எலெக்ஷன்ஸ், ஹோல்ட் பவர், அப்புறம் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். இந்த 3 வார்த்தைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இத மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம சிஎஸ்கே அனாலஜி கூட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. கட்சியோட லீடர்ஸ் தான் நம்ம டீமோட கேப்டன் மாதிரி. எல்லா பெரிய முடிவுகளையும் அவங்க தான் எடுப்பாங்க. ஆக்டிவ் மெம்பர்ஸ் தான் நம்ம பிளேயர்ஸ் மாதிரி. கட்சிக்காக கிரவுண்ட்ல இறங்கி வேலை செய்வாங்க. அப்புறம் ஃபாலோவர்ஸ், அவங்க தான் நம்ம ஃபேன்ஸ் மாதிரி. கட்சியை நம்பி ஓட்டு போடுவாங்க. சிம்பிள் இல்லையா? உங்க ஃபைனல் ரிவிஷனுக்கு ஒரே ஒரு லைன்ல இதை ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். A party is a team that contests elections to form the government. அவ்வளோதான். இதை மட்டும் எழுதினாலே மார்க் நிச்சயம். ஓகே, பார்ட்டினா என்னன்னு இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஆனா இது நமக்கு எதுக்கு தேவை? இவங்களால உண்மையிலே என்னதான் பிரயோஜனம்? வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட முக்கியமான வேலைகள் என்னன்னு தெரியுமா? முதல்ல அவங்க தேர்தல்ல போட்டி போடுவாங்க, அதாவது கான்டெஸ்ட் எலெக்ஷன்ஸ். ரெண்டாவது, ஜெயிச்சா அரசாங்கத்தை உருவாக்கி நடத்துவாங்க, அதாவது ஃபார்ம் அண்ட் ரன் கவர்மெண்ட்ஸ். மூணாவது, ஒரு விஷயத்த பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத உருவாக்குவாங்க, அதாவது ஷேப் பப்ளிக் ஒப்பீனியன். கடைசியா, அரசாங்கத்தை மக்கள் சுலபமா அணுகிறதுக்கு உதவுவாங்க. இப்போ ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாம். நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஆள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அங்க யார பார்க்கணும், என்ன ஃபார்ம் ஃபில் பண்ணணும், என்ன செய்யணும்னு ஒண்ணுமே புரியாம ஒரே குழப்பமா இருக்கும். நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய தலைவலி. கரெக்டா இந்த இடத்துல தான் கட்சிகள் ஒரு பாலம் மாதிரி செயல்படுது. நம்மால ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆபீசரை நேர்ல போய் பார்க்க முடியாம இருக்கலாம். ஆனா நம்ம ஏரியால இருக்கிற ஒரு கட்சி நிர்வாகிய ரொம்ப சுலபமா சந்திச்சு நம்ம பிரச்சனைய சொல்ல முடியும். அவர் மூலமா நமக்கு கிடைக்க வேண்டிய அரசாங்க உதவிகளை வாங்கிக்க முடியும். சும்மா ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்தியால பொலிட்டிக்கல் பார்ட்டிஸே இல்லனா என்ன ஆகும்? தேர்தல்ல நூத்துக்கணக்கான, ஆயிரக்கணக்கான சுயேட்சை வேட்பாளர்கள் நிப்பாங்க. யார் ஜெயிக்கிறாங்கன்னு ஒரு தெளிவே இருக்காது. யார் அரசாங்கத்தை அமைக்கிறது, யார் நாட்டுக்கு பொறுப்பேத்துக்கிறது? ஒரே கன்ஃபியூஷன், ஒரே குழப்பம்தான் மெஞ்சு. இந்த ஃபேமஸான ஆர்.கே. லக்ஷ்மன் கார்ட்டூன் அதுதான் ரொம்ப அழகா சொல்லுது. இக்கட்டான நேரத்துல நம்ம தலைவர்கள்லாம் எங்க போனாங்கன்னு கேக்குது. கட்சிகள் மேல நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், அது உண்மைதான். ஆனா அவங்க தான் ஒரு தலைமைத்துவத்தையும் நாட்டுக்கு ஒரு டைரக்ஷனையும் கொடுக்கறாங்க. சரி, இப்போ ஃபைனலா உங்க எக்ஸாமுக்கான கீ பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். இந்த கட்சிகள் தான் டெமோக்ரஸிங்கிற வண்டியோட இன்ஜினை ஓட வைக்கிற முக்கியமான மிஷனரி. இவங்க இல்லன்னா தேர்தலே நடக்காது, அரசாங்கமே அமையாது, அப்புறம் யாரையும் கேள்வி கேட்கறதுக்கு ஆளே இருக்காது, அதாவது அக்கவுண்டபிலிட்டியே இருக்காது. கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. கட்சிகள் ரொம்ப அவசியம்னு இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு, சரிதான். ஆனா எதிர்கால குடிமக்களா நாம, அதாவது நீங்க, இந்த கட்சிகளை எப்படி இன்னும் பெட்டரா, மக்களுக்கு இன்னும் அதிகமா பொறுப்புள்ளதா மாத்துறதுக்கு உதவ முடியும்? இத பத்தி கொஞ்சம் யோசிங்க. அடுத்த முறை சந்திப்போம்.